இருக்கக்கூடிய சாம்பலை எல்லாம் உடலுக்கு பூசக்கூடிய இடுகாட்டு இடையனோடு சென்றவள் என்னை மட்டும் பேசுங்கள். பரதேசி அவன். என்னுடைய நாதனை மட்டும் நீங்க பேசவே கூடாது. நாதன் நீதான் நினைத்துக் கொள்ள வேண்டும். என்ன நாதன் சிவனார் என்று சொல்லி. என்னுடைய நாதன் என்னுடைய கணவன் அல்லவா? சுடுகாட்டு சாம்பலை பூசக்கூடிய இடுகாட்டு இடையன் மண்டை ஓட்டையெல்லாம் கொடுத்து மாலையாக போடக்கூடியவன். அதனாலே இந்த ஒரு பித்தன் பேயன் அவனா எனக்கு மருமகன், நீ எனக்கு மகளா? மாடேரி 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 என்ன வார்த்தைகளாலே பேசினாய்? ஆண்டி என்று சொன்னதினால் அழிய மாட்டா என்பே என்பே நீங்க சொன்னால் நீங்க ரப்பா நிச்சயம்தான். மாடேரி பார்வதியா சாபம் விட்டாள். சாபம் விட்டை பார்வதியா சங்கர கீழே வந்தாள். ஆண்டி என்று சொன்ன காரணத்தினாலே நீ அழிய கடவாயனா? இறப்பன நீ சொன்ன காரணத்தினாலே நீ இறப்பது நிச்சயம். ஆடி மாடு என்று நீ வசையாக வீசின காரணத்தினாலே நீ மாடாக பிறப்பாயனா? உன்னை சுடலைகளமாக மாறட்டும். சுடலை 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 சாபத்தை கொடுத்தார். பார்வதியாளர்கள் கையில ஆசம் வருகின்றாய். நில்லங்கி. ஏன் சுவாமி? நில்லங்கி. எதற்கு சுவாமி இங்கு வந்திருக்கிறாய்? எதற்கு வந்திருக்கிறாய்? எந்த முகத்தோடு இங்கு வந்திருக்கிறாய்? என்னை பார்ப்பதற்காக இங்கு ஏன் வந்தாய்? சொந்த முகத்திலே உங்களை பார்ப்பதற்கு நான் வந்திருக்கிறேன் சுவாமி. பார்வதி சுவாமி ஒரு அடி நகராத நில்லப்படியே. தந்தையை காண செல்லக்கூடிய சமயத்திலே சிரித்தக முகத்தோடு சென்றாய். இப்பொழுது அழுத கண்ணு சித்தையாக வந்திருக்கின்றாய். ஆமா பயவளை சுவாமி எண்ணற கற்று எழுத்தர வாசித்தாலும் சரி சரி பெண் புத்தி பின் புத்தி என்பதற்கு நீ இலக்கணம் கண்டு விட்டு வந்திருக்கிறாய். என்ன வார்த்தை சுவாமி சொல்லுகின்றீர்கள்? நிரூபித்து விட்டாய் அல்லவா? என்னுடைய அப்பா அம்மாவை பார்ப்பதற்கு சென்றேன் சுவாமி. கண்ணீருக்கு காரணம் என்ன? ஆனால் என்னுடைய அப்பா என்னை மதிப்பார்.